இது ஃப்ரைடேவோட பார்ட் 2 மினி விலாக் தான். எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன்னா நான் இருக்கிற காய் வச்சே செய்வேன். அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், பன்னீர் வச்சு நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி பேப்பரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆற விட்டிங்க ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் இல்லைனா நெய் ஆட் பண்ணுறதுனால உங்களோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டர் மெல்ட் ஆனதுமே கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதும் அதை எடுத்து தட்டில் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதும் இப்போது அரிசி, ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்போது ஸ்ப்ரிங் ஆனியனையும் இது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.